ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வரவரமுனியே நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. ஸ்ரீ ஆண்டாள் தனது நாச்சியார் திருமொழியிலே 13ஆம் திருமொழியில் கண்ணனுடன் என்னை எப்படியாவது நீங்கள் கொண்டு சேர்த்துவிடுங்கள். ஆண்டாள் தான் தவிக்கும் நிலைமையை கண்ணனிடம் யாராவது போய் சொல்ல மாட்டார்களா? அவன் அணிந்த ஆடையை என்மேல் போட மாட்டீர்களா? அவன் வாய் உமிழ் அமிதனை புல்லாங்குழல் வழிந்தோடும் நீர்தனை கண்ணனின் காலடியில் கிடக்கும் பொடியை என் மேனியில் பூச மாட்டீர்களா என்று கதறுகிறாள். மதுராபதிக்கும் துவராபதிக்கும் யமுனைத்துறைக்கும் பொய்கைக்கரைக்கும் பாண்டிவளத்துக்கும் பக்த விலோசனத்துக்கும் ஆயர்பாடிக்கும் கோவர்தனகிரிக்கும் என்னை அழைத்துப்போ என்று அலறுகிறாள் ஆண்டாள். டு என்ஜாய் தோஸ் பாசுரம்ஸ் அவர் மென்டல் ஸ்டேட்டஸ் ஷுட் பி மச் ஹையர். எப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும் என்று துடிக்கிற அந்த துடிப்பை நாம் அனுபவிக்கலாம். அந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்ற 13வது திருமொழியை, நாச்சியார் திருமொழியை யாவரும் கோஷ்டியிலே அனுபவிக்கலாம். சுபபந்து விராளி 45வது மேளகர்த்தா ராகமாக திகழ்கிறது. ஆரோகணம் அவரோகணம் சரே க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரே சா சரே க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரே சா. மிக உருக்கமாக அமைந்துள்ள பாடல் இந்த பாட்டு. நீங்கள் கேட்டு அனுபவிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கண்ணா கதையை கேளாயோ, கண்ணா கதையை கேளாயோ, ஆண்டாளின் நிலையைத்தான் பாராயோ, கண்ணா கதையை கேளாயோ, ஆண்டாளின் நிலையைத்தான் பாராயோ, கண்ணா கதையை கேளாயோ. உன் தண்டுழாய் மாலையை தலைமுடி சூடிட, உன் தண்டுழாய் மாலையை தலைமுடி சூடிட, தவித்திடும் கோதையின் குறை தீராயோ, உன் தண்டுழாய் மாலையை தலைமுடி சூடிட, தவித்திடும் கோதையின் குறை தீராயோ, கண்ணா கதையை கேளாயோ, ஆண்டாளின் நிலையைத்தான் பாராயோ, கண்ணா கதையை கேளாயோ. வண்ணாடைதனை நின் வாயுமிழ் அமிழ்தினை புல்லாங்குழல் வழிந்தோடும் நீதனை, வண்ண ஆடைதனை நின் வாயுமிழ் அமிழ்தினை புல்லாங்குழல் வழிந்தோடும் நீதனை, உன்னின் மென்மலர் பொழிதனை கண்மெனியில் பூசி
போற்றிட உன் மென்மலரடி போடிதனை தன் மேனில் புதிட உன்னின் பரிசம் கொள்ள துடிக்கும் கோதையின் உன்னின் பரிசம் கொள்ள துடிக்கும் கோதையை நிலையைத்தான் நீ பாராயோ. கோதையின் நிலையைத்தான் நீ பாராயோ. கருணை கடைகள் பாராயோ. கருணை கடைகள் பாராயோ. கண்ணா கண்ணா கதையை கேளாயோ. ஆண்டாளின் நிலையைத்தான் பாராயோ. கண்ணா கதையை கேளாயோ. மதுராபதிக்கும் துவரயம் பதிக்கும் யமுனை துறைக்கும் பொய்கை கரைக்கும். மதுராபதிக்கும் துவரயம் பதிக்கும் யமுனை துறைக்கும் பொய்கை கரைக்கும். பாண்டிவனத்துக்கும் பக்தவிலோச்சனத்துக்கும் பாண்டிவடத்துக்கும் பக்தவிலோச்சனத்துக்கும் ஆயர்பாடிக்கும் கோவர்தனகிரிக்கும் பாண்டிவடத்துக்கும் பக்தவிலோச்சனத்துக்கும் ஆயர்பாடிக்கும் கோவர்தனகிரிக்கும் தன்னை அழைத்து போ கண்ணா. தன்னை அழைத்து போ என்று அலறிடும். தன்னை அழைத்து போ என்று அலறிடும். ஆண்டாளின் அகவல்தனை நீ அறியாயோ. தன்னை அழைத்து போ என்று அலறிடும். ஆண்டாளின் அகவல்தனை நீ அறியாயோ. கண்ணா 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 கதையை கேளாயோ. ஆண்டாளின் நிலையைத்தான் பாராயோ. கண்ணா 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 கதையை கேளாயோ. ஆண்டாளின் கதையை கேளாயோ. கண்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பாசுரங்களை அனுபவிக்க ரொம்ப ஹை மெச்சூரிட்டி வேணும். அந்த பாசுரங்களை நீங்கள் படித்து அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடியது பா. சுந்தரராஜன், மைதிலி சுந்தரராஜன். தேங்க்யூ ஆல்.